செரிக்கோளாறு உள்ளவர்கள் முட்டைகோஸை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த முட்டைகோஸில் சட்னி எப்படி செய்வது என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முட்டைகோஸ் 1/4 கிலோ, காய்ந்த மிளகாய் 10 அல்லது தேவைக்கேற்ப, புளி சிறிய நெல்லிக்காய் அளவு அல்லது தக்காளி 3, சின்ன வெங்காயம் 10, உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், கறிவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் உப்பு தேவையான அளவு. செய்முறை: முட்டைகோஸ் சின்ன வெங்காயத்தை நறுக்கிக் கொள்ளவும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடானதும் காய்ந்த மிளகாய் உளுத்தம்பருப்பை போட்டு அது பொன்னிறமானதும் அதில் வெங்காயம் முட்டைகோஸ் சேர்த்து நன்கு வதக்கவும். முட்டைகோஸ் பச்சை வாசனை போனதும் புளி உப்பு கொத்தமல்லி சேர்த்து வதக்கவும். வதக்கியவற்றை அடுப்பிலிருந்து இறக்கி ஆறவிட்டு மிக்சியில் போட்டு நன்றாக அரைக்கவும். மற்றொரு கடாயை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளித்து அரைத்த கலவையில் சேர்த்து கலக்கவும். சூப்பரான முட்டைகோஸ் சட்னி ரெடி. லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.